بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حديث قدسيகள். عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن الله عز وجل يقول يوم القيامة يا ابن آدم مرضت فلم تعدني قال يا ربي كيف أعودك وأنت رب العالمين قال أما علمت أن عبدي فلانا مرض فلم تعده أما علمت أنك لو عدته لوجدتني عنده يا ابن آدم استطعمتك فلم تطعمني قال يا ربي وكيف أطعمك وأنت رب العالمين قال أما علمت أنه استطعمك عبدي فلان فلم تطعمه أما علمت أنك لو أطعمته لوجدت ذلك عندي يا ابن آدم استسقيتك فلم تسقني قال يا ربي كيف أسقيك وأنت رب العالمين قال استسقاك عبدي فلان فلم تسقه أما إنك لو سقيته وجدت ذلك عندي رواه مسلم. 18ஆம் ஹதீஸ் குதிசி நோய், பசி, தாகம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இறுதி தீர்ப்பு நாளில் பின்வருமாறு அல்லாஹ் கூறுவான்: ஆதமுடைய மகனே, நான் நோயுற்று இருந்தேன், ஆனால் என்னை நலம் விசாரிக்க வரவில்லை. மனிதன் அல்லாஹ்விடம், என் ரப்பே, அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியாக நீ இருக்கும்போது நான் எவ்வாறு உன்னை நலம் விசாரிப்பேன்? அல்லாஹ் மனிதனிடம், என்னுடைய இன்ன அடியான் நோயுற்று இருந்தான், உனக்கு தெரியாதா? அவனை நீ நலம் விசாரிக்க செல்லவில்லையே. நீ அவனை விசாரிக்க சென்றிருந்தால் அவனிடம் என்னை நீ பெற்றிருப்பாய். ஆதமுடைய மகனே, நான் உன்னிடம் உணவு கேட்டேன், ஆனால் நீ எனக்கு உணவளிக்கவில்லை. மனிதன் அல்லாஹ்விடம், என் ரப்பே, அகிலங்களுக்கெல்லாம் அதிபதியாக நீ இருக்க நான் எவ்வாறு உனக்கு உணவளிக்க முடியும்? அல்லாஹ் மனிதனிடம், என்னுடைய இன்ன அடியான் உன்னிடம் உணவு கேட்டு நீ அவனுக்கு உணவளிக்காதது உனக்கு தெரியாதா? நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் நிச்சயமாக அதனை உணவளித்தமைக்கான சன்மானத்தை என்னிடம் கண்டிருப்பாய் என்பது உனக்கு தெரியுமா? அல்லாஹ் மனிதனிடம், ஆதமுடைய மகனே, நான் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டேன், ஆனால் குடிப்பதற்கு நீ ஒன்றும் எனக்கு தரவில்லை. மனிதன் அல்லாஹ்விடம், என் ரப்பே, நீ உலகம் முழுமைக்கும் அதிபதியாக இருக்க நான் எப்படி உனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் புகட்ட முடியும்? அல்லாஹ் மனிதனிடம், என்னுடைய இன்ன அடியான் உன்னிடம் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டான், ஆனால் நீ அவனுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் அதனை நற்செயலுக்கான கூலியை நிச்சயமாக என்னிடம் கண்டிருப்பாய். ஆதார நூல் முஸ்லிம்.